கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் இந்த ஆண்டு இந்த நியூ இயர் மெசேஜ் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. அன்டு த எண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பதத்தை எடுத்து பேசணும். அதற்கான தமிழ் வார்த்தை என்னன்னா முடிவு பரியந்தம் என்று சொல்லி அதை குறித்து பார்த்தோம். சரி, அந்த ஒரு காணொளியை நிறைவு செய்யும் பொழுது என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த வருடத்தினுடைய முக்கியத்துவம் இந்த ஜனவரி மாதத்திலேயே, அதாவது இன்னும் 2 வாரத்தில் வெளியிடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்பொழுதும் அந்த ஒரு காணொளி இது ஒரு பைபிள் பேர்ல்ஸாக கொடுப்பது நலமாக இருக்கும் என்று தோன்றியது. ஆகவே இப்பொழுது இந்த ஒரு காணொளிக்குள்ளாக நம்ம போகலாம். இந்த ஆண்டினுடைய முக்கியத்துவம் என்ன, நம்ம எந்த ஒரு காலகட்டங்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம், அப்புறம் வேதத்திலே இந்த ஆண்டிற்கு ஒரு தொடர்பு, இன்டைரக்டான ஒரு தொடர்பு இருக்கிறதா, அப்போ இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். அது என்ன தொடர்பு என்று சொல்லி பார்க்க போகிறது தான் இப்போ இந்த ஒரு காணொளி. சரி, நம்ம காணொளிக்குள்ளே போயிடலாம், ஆரம்பிக்கலாம். முதலாவதாக 2026 ஒரு முக்கியமான வருடமாக இருக்கிறது. எந்தெந்த வகையிலன்னா, நிச்சயமாகவே இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் என் டைம்ஸில் கண்டிப்பாகவே ஒரு முக்கியமான ஒரு வருஷம். எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன வருஷம் ஆரம்பத்தில் 2025 முக்கியத்துவங்களை குறித்து பார்த்தோம். எந்தெந்த வகையில் நம்ம 2025 சிக்னிஃபிகன்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வேர்ஸ் ஆஃப் த பைபிளுக்கும் 2025 அப்படிங்கிற நம்பருக்கும் ஒரு தொடர்பு இருந்ததை பார்க்குறோம். அதே தொடர்போடு கூட இணைத்து இன்றைக்கு ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். சரி, அது போகிறதுக்கு முன்பாக இந்த வருஷத்தை இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது எதை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 26 அப்படிங்கிற அந்த ஒரு நம்பரை லிங்க் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது 2026 அப்படிங்கிறது, அதாவது 2000 இயரில் 26th இயர், அதாவது 2000 அப்படிங்கிற அந்த மில்லனியம் கிராஸ் பண்ணி நம்ம வரக்கூடிய இந்த இந்த ஒரு மில்லனியமாக எடுக்கலாம். 2000 to 3000 இயர், அல்லது 2000 to 2100ங்கிறது செஞ்சுரி. அதில் 26th இயரில் நம்ம இருக்கிறோம். ஸோ 26ங்கிற நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ இப்போ ஹீப்ரு லாங்குவேஜில் எவ்வளவு எழுத்துக்கள் என்று பார்த்தீங்கன்னா 22. அப்போ முதல்ல பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது ஹீப்ருவில். புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் வந்துட்டு கிரேக்க மொழியில் பயன்படுத்தி எழுதினாங்க. லத்தீன் மொழியும் இருந்தது, அப்போ கிரேக்க பாஷையும் இருந்தது, அரமைக் என்கிற ஒரு பாஷை. அது என்னன்னா ஹீப்ருவும் ரொமானிக் லாங்குவேஜ் அதுவும் கலந்த ஒரு பாஷை. அப்போ அரமைக் அந்த ஒரு லாங்குவேஜ் கூட இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது மூல பாஷை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க பாஷையில். அந்த கிரேக்க பாஷையில் 24 எழுத்துக்கள். ஆனால் இப்போ குளோபலி அடாப்டடாக இருக்கக்கூடிய ஒரு பாஷை இங்கிலீஷ், காமன்லி கம்யூனிகேட்டட் அக்ராஸ் த வேர்ல்டு. இப்போ நீங்கள் எந்த ஒரு தேசத்திற்கு போனாலும் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு ஜென்ம பாஷை, அவருடைய தாய்மொழி இருக்கும். ஆனாலும் நீங்கள் இப்போ ஒரு நாட்டிற்கு போகிறீங்க, உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரான்ஸ் போகிறீங்க, இல்லை ஜெர்மனி போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் இருக்குது, ஜெர்மனியில் ஜெர்மன் இருக்குது. இன்னும் ஸ்பெயின் போனீங்கன்னா ஸ்பானிஷ். ஆனாலும் இந்த தேசங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் உங்களால் அன்லஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு இந்த லாங்குவேஜஸ், அந்த லாங்குவேஜஸ் தெரிந்தாலொழிய நீங்கள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அங்கே இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு இங்கிலீஷில் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம இன்டர்நேஷ்னலாக ட்ராவல் பண்ணுறதே மிக கடினமாகிவிடும். இன்னும் சொல்லப்போனால் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டே இங்கிலீஷ் வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு அடாப்ட் ஆகிருக்கிறதுனால தான் எல்லாரும் ஒருவரோடொருவர் கனெக்ட் பண்ண முடிகிறது. அதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிதுதான். ஒரு 200-300 வருடங்கள், இன்னும் 400 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் போனீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையர், இங்கிலாந்து,
அவருடைய தாய்மொழி தான் இங்கிலீஷ். அவங்க உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் பரவி எல்லா இடத்தையும் கேப்சர் பண்ணி ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இங்கிலீஷ் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா தேசங்களிலும் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த ரீசன் தான் இன்னும் அமெரிக்காவே இங்கிலாந்துலேருந்து போய் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு தேசம் தான் இப்பொழுது. சரி, இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லெட்டர்ஸ்? 26 லெட்டர்ஸ். இப்போ குளோபலாக வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய அடாப்ட் ஆகிருக்கிற லாங்குவேஜில் 26 லெட்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட் அபவுட் 26. பட் இதற்கும் நம்ம பைபிளிக்கல் திங்குக்கும் டைரக்ட் ரிலேஷன் எதுவும் இருக்கா அப்படின்னா இல்லை. பட் ஐ வாண்டட் டு ஸ்ட்ரெஸ் தட் பாயிண்ட். சரி, போன வருஷம் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நம்ம என்ன பார்த்தோம்னா 2025 வந்துட்டு இன்டைரக்ட்லி கனெக்டட் வித் த பைபிள்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதே ஒரு காரியத்தில் 26ம் கனெக்ட் ஆகிருக்கு. எப்படி? ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கவில்லை என்றால் இப்போ அது புதுசாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் போன வருஷம் ஒரு பிப்ரவரி மார்ச் டைமில் அந்த ஒரு வீடியோ வந்திருக்கும். 2025 அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ஸ் ஆஃப் த பைபிள் நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் போய் டீட்டெயில் வேணும்னா அது பார்க்கலாம். இருந்தாலும் இங்கே குயிக்காக ஒரு சம்மரி கொடுத்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பைபிள் வேர்ஸோட நியூமரிக்கல் வேல்யூ. அப்போ எப்படி நியூமரிக்கல் வேல்யூ எடுக்கிறது பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ மூல பாஷை ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹீப்ரூன்னு சொன்னோம், நியூ டெஸ்டமெண்ட் கிரீக்குன்னு சொன்னோம். இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எழுதப்பட்ட ஹீப்ரூ லெட்டர்ஸ், ஒவ்வொரு ஹீப்ரூ ஆல்ஃபபெட்ஸுக்கும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் ஆலஃப் அப்படின்னா அதற்கு வேல்யூ 1, பெத்துனா 2, இப்போ 9 வரைக்கும் வரும். 10வது எழுத்தில் அதோட வேல்யூ 10 வரும். ஆனால் 11வது எழுத்தில் 12 வராது, 20 வரும். அப்போ 10, 20, 30, 40, 50. அப்போ 90 போச்சுன்னா அதுக்கு அடுத்து 100, 100க்கு அப்புறம் 200 வந்துடும். ஏன்னா இந்த மற்ற லெட்டரை ஆட் பண்ணியே மற்ற எல்லா நம்பர்ஸையும் கொண்டு வந்துடலாம். உதாரணத்துக்கு இப்போ 12 வேணும்னா 10 + 2 அப்படி கொண்டு வந்துடலாம். சரி, அப்போ இதை போலவே கிரேக்க பாஷையிலையும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருந்தது. அப்படி தான் அப்போ அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ்லாம் கால்குலேட் பண்ணாங்க. அப்போ முதல் வசனத்தில் இருக்கக்கூடிய ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தினுடைய எபிரேய பதம் இருக்கும் பாருங்க. அந்த எபிரேய பதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும், அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுடைய வேல்யூஸையும் எடுத்து அது எல்லாவற்றையும் கூட்டினீர்கள் என்றால் அந்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 2701. அப்போ இந்த 2701 இதை பற்றி நிறைய நம்ம சேனலில் முன்னாடி பேசியிருக்கிறோம். அநேக வகைகளில் இந்த எண் வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் பேசியிருக்கோம். அதற்குள்ளாக போகிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் இந்த 2701 என்ன பண்ணலாம்னா 2 ஸ்கொயர் நம்பர்ஸோட அடிஷனாக எழுதலாம். என்ன 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45ங்கிற நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கொயர் பண்ணிவிட்டு 45 × 45 ப்ளஸ் 26 × 26. இங்கே 26 வந்துருச்சு பாருங்கள், இதுதான் அந்த லிங்க்கு. ஸோ 45 × 45 ப்ளஸ் 26 × 26 பண்ணிங்கன்னா 45 × 45ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025. இப்போ இதை வச்சு தான் பேசியிருப்போம் போன வருஷம். அப்போ 2025 இஸ் லிங்க்டு வித் த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் ஆஃப் த பைபிள். என்னன்னா அதோட நியூமரிக்கல் வேல்யூ. ஆனால் இப்போ பாருங்க 26ம் லிங்க் ஆயிருக்கு. அப்போ 26 × 26 பார்த்தீங்கன்னா 676. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 2025 + 676. You will land up in 2701, which is the numerical value of the first verse of the Bible. சரி, இது ஏதோ ஒரு நியூமரிக்கல் கனெக்ஷன் தானே பிரதர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாத்திரமல்ல, இது கோயின்சிடன்ஸாக கூட இருக்கலாம் இல்லையான்னா இது கோயின்சிடன்ஸாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்று கேட்டால் இதே ஹீப்ரூ மொழியில் இந்த 45ங்கிற வேல்யூ ஒரு வார்த்தைக்கு வரும், 26ங்கிற வேல்யூ ஒரு வார்த்தைக்கு வரும். என்ன வேல்யூ என்று கேட்டிங்கன்னா ஆதாம் அப்படிங்கிற எபிரேய பதத்திற்கான நியூமரிக்கல் வேல்யூ 45. அப்போ 26 கர்த்தர் என்ற பதம், அதாவது லார்ட் அப்படிங்கிற அந்த பதம், அந்த பதத்திற்கான நியூமரிக்கல் வேல்யூ 26. அப்போ ஆடம் இன்டு ஆடம் ப்ளஸ் லார்ட் இன்டு லார்டு. புரியுதுங்களா? எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. தற்செயலாக வந்திருந்தா இப்படி வந்திருக்க முடியாது. இன்னும் லார்ட் என்ற அந்த வார்த்தை
இதுதான் சொல்லியிருக்கேன். 26 லிங்க் ஆகிருக்கு. அடுத்து 45 இஸ் த நியூமரிக்கல் வேல்யூ ஃபார் ஹீப்ரூ வேர்ட் ஆடம் மேன். நியூமரிக்கல் வேல்யூ ஃபார் லார்டுக்கு வந்துட்டு 26. இது லார்ட் அப்படிங்கிறது எதிலிருந்து வந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள். இதை பற்றி கூட நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். நேம் ஆஃப் காடுன்னு ஒரு பைபிள் ஸ்டடியில் பேசியிருப்போம். என்ன 4 எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோட், ஹே, வாவ், ஹே. இதுதான் டெட்ராகிராமட்டன் சொல்லுவாங்க இந்த 4 எழுத்துக்களை, ஒய்ஹெச் டபிள்யூஹெச். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். எங்கன்னா சங்கீதம் 119 இந்த ஒவ்வொரு எழுத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ அந்த 10வது எழுத்து பார்த்தீங்கன்னா யோடு. 5வது எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹே அப்படின்னு இருக்கும். 6வது எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாவ்னு இருக்கும். அப்போ ஹேங்கிறது 2 முறை ரிப்பீட் ஆகி இருக்கிறது. இப்போ இந்த ஒய்ஹெச்டபிள்யூஹெச் இஸ் கால்ட் டெட்ராகிராமட்டன் ஆர் நேம் ஆஃப் காட். இதுதான் லேட்டர் அடாப்டட் அஸ் யாவே அப்படின்னு சொல்லி நடுப்புற வவல்ஸ் போட்டாங்க. ஒய்க்கும் ஹெச்சுக்கும் நடுப்புற ஏ கொடுத்தாங்க, டபிள்யூக்கும் ஹெச்சுக்கும் நடுப்புற இ கொடுத்தாங்க. அப்போ யாவே இது ஏன்னா ஒய்ஹெச்டபிள்யூஹெச்ங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு எளிதாக யாவேன்னு நேம் கொடுத்தாங்க. அது டிரான்ஸ்லேட் பண்ணவங்க கொண்டு வந்தது. ஆனால் யூதர்களோ இஸ்ரவேலர்களோ இந்த பதத்தை பார்க்கும் பொழுது யாவேன்னு சொல்ல மாட்டாங்க. அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாஷேம் என்று சொல்லுவாங்க. ஹாஷேம் என்றால் பெயர் என்று அர்த்தம். அப்போ தேவனுடைய பெயரை அவங்க டைரெக்டாக உச்சரிக்க முயற்சிக்க மாட்டார்கள். அவங்க ஹாஷேம் என்று சொல்லுவார்கள், நேம் என்று சொல்வார்கள், அல்லது அதை பார்த்தவுடன் அதோனா என்று சொல்வார்கள். அதோனா என்றாலும் கர்த்தர் என்று அர்த்தம். அதோனா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பேரை. ஆனால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாம் வரும்பொழுது இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா யாவே அப்படின்னு மாற்றிட்டாங்க. யாவேங்கிறது இன்னும் ஃபர்தர் டிரான்ஸ்லேஷன்ஸ் வரும்பொழுது ஜெகோவா அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ யாக்கோபு அப்படிங்கிறது எப்படி ஜேம்ஸ் அப்படின்னு இருக்குது தமிழ், அது போல் ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் அது. அப்போ நிறைய பேர் ஜெகோவா விட்னஸ் இதுதான் கடவுளுடைய பேர் என்று சொல்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அது ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாத ஒரு பெயர் தான். அதற்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாலும் பேசியிருப்பேன் அந்த அந்த ஒரு காணொலியில், நீங்கள் அதில் போய் பாருங்கள். சரி, இப்போ இதான் சங்கீதம் 119 நீங்கள் இந்த லெட்டர்ஸை பார்த்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா மொதல் எழுத்து யோடு, 10வது எழுத்து ஹே 5, வாவ் 6. ஸோ இந்த ஹேங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு 2 தடவை. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள் 10 + 5 + 6 + 5 26. 26 தான் நியூமரிக்கல் வேல்யூ ஃபார் லார்ட். எப்படி கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். 45 × 45 + 26 × 26. அப்போ 26ம் 2701 ஃபர்ஸ்ட் வர்ஸ் ஆஃப் த பைபிளோட ரிலேட் ஆகிருக்கிறது. அப்போ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இது இருக்கிறது. ஆனால் நம்ம இதை மட்டும் சொல்லலை. போன ஒரு காணொலியில் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தோம். என்ன விஷயம்னா இந்த ஆண்டு சாதாரண ஆண்டல்ல, ஆனால் இது தானியேலுடைய 70 வாரங்கள் தீர்க்க தரிசனத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை தான் எப்படின்னு இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே டேனியல் 70 வீக்ஸ் ப்ராஃபஸியை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். இப்போவும் அதை தான் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு இது நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அனதர் ஒரு 45 மினிட்ஸ் கூட போகும். இந்த திரும்பவும் அதை தான் ரிப்பீட் பண்ண போகிறேன். அந்த ப்ராஃபஸியை ரிப்பீட் பண்ணிவிட்டு 2026 இயரோட கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ ஒருவேளை அது டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒருவேளை லாஸ்ட் இந்த வீடியோவுடைய முடிவுக்கு கூட நீங்கள் போகலாம். ஆனால் அதை நீங்கள் கவனிச்சுட்டு வர்றது உங்களுக்கு மீண்டுமாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்க பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த புதிய ஃபாலோவர்ஸ் அவங்க வந்துட்டு இந்த பழைய வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது புதியதாக இருக்கும். ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தானியேலுடைய 70 வருட 70 வார தீர்க்க தரிசனங்கள் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தான் இந்த தீர்க்க தரிசனம் இருக்குது. இந்த 9ஆம் அதிகாரம் வேதத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரங்களுள் ஒன்று. அப்போ வேதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரங்கள்னு இருக்கா பிரதர் அப்படின்னா ஒரு சில அதிகாரங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஏசாயா 53ஆம் அதிகாரம், அது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து ஏசாயா
ஏறக்குறைய ஒரு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டார். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரூஃப்ஸ் தட் காட் சேஸ் திங்ஸ் தட் ஆர் கோயிங் டு ஹேப்பன் லாங் பேக் அண்ட் தென் ஹீ வில் பிரிங் தட் டு ஃப்ரூஷன் ஆன் அப்பாயிண்டட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் வந்துட்டு தம்முடைய திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி தூரத்தில் நடக்கப் போகிற சம்பவங்களை முன்கூட்டியே சொல்லி அந்தந்த காலகட்டங்கள் வரும் பொழுது அவைகளை நிறைவேற்றுவது அவருடைய அவர் அவர் சத்தியமுள்ள தேவன், உண்மை உள்ள தேவன், அவர்தான் கர்த்தர். வேதமே உண்மையான தேவனுடைய வார்த்தைங்கிறத நிரூபிக்கிறது ஆதாரமாக. அதுதான் தீர்க்க தரிசனங்களுடைய முக்கியத்துவம். ஆனா இந்த ஒரு தீர்க்க தரிசனத்துல அது மாத்திரமல்ல, என்டையர் ஓல்ட் டெஸ்ட்லையுமே மன்னிக்கும், என்டையர் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லையுமே, பழைய ஏற்பாட்டிலையுமே மேசியா என்னக்கூடிய பதம் இந்த ஒரு அதிகாரத்தில் தான் வருது. அப்ப இயேசுவை மேசியா என்று நிரூபணம் செய்யக்கூடிய அதிகாரம் வேதத்தில் இது ஒன்றுதான். இதை தெளிவாக யூதர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் அவங்க எல்லாருமே நேரம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவங்க பிளைண்ட் ஐ, தே ஷோடு த பிளைண்ட் ஐ டு ஆல் திஸ் ப்ரூஃப்ஸ். ஏசாயா 53க்கும் அவங்க வந்துட்டு சரியாக நோட் பண்ணல, தானியல் 9ஐயும் நோட் பண்ணல. அவங்க மேசியா இன்னும் வருவார்னு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் மேசியாவை குறித்து தெளிவான ஒரு தீர்க்க தரிசனம் இந்த டேனியல் சாப்டர் 9ல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் 70 வார தீர்க்க தரிசனம். இதுதான் சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பதம். அப்போ புதிய ஏற்பாட்டில் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது யோவானில் தான் மேசியான்கிற பதம் புதிய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். வேற எந்த சுவிசேஷத்துலையும் இல்லை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம், கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தமாம் அப்படின்னு யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீ சொல்கிறாங்க, கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா வருவார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சார் ரைட். அப்போ இந்த மேசியாங்கிற பதம் பழைய ஏற்பாட்டில் ஃபுல் புக்லையும், அதாவது 929 அதிகாரங்கள்லையும் இந்த டேனியல் 9ல் மட்டும்தான் வருது. அப்போ எவ்வளோ முக்கியமான சாப்டர் பார்த்துக்குங்க. அடுத்தது, இட் அக்யூரேட்லி ப்ரெடிக்ட்ஸ் த அரைவல் ஆஃப் மெசையா. எப்போ அவர் மெசியா வெளிப்படுவார் என்று சொல்லுகிறது. இதன் மூலமாக நம்ம இயேசுவினுடைய பிறப்பையும் கால்குலேட் பண்ணிடலாம், அவர் மரித்து உயிர் தெழுந்த வருடத்தையும் கால்குலேட் பண்ணிடலாம். அது பார்க்க போகிறோம். பிறப்பை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லலை, ஆனால் கடைசியாக ஞாபகம் வந்ததுன்னா நிச்சயமாக அதை சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸி தான் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது என்னென்னா, அந்த டைம் கரெக்டாக ஒத்து போனது என்றால் அப்போ இயேசு தான் மேசியா. இந்த டைமில் இது நடந்திருந்ததுன்னா இயேசு தான் மேசியாங்கிறதுல 100% இட்ஸ் ப்ரூவ்டு. ஏன்னா இந்த தானியலும் கிறிஸ்துவுக்கு ஏறக்குறைய 500லேருந்து 600 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அப்போ எழுதி வச்ச விஷயம். அப்போ யூதர்கள் இதை அலசி ஆராய்ந்து பார்த்தார்கள் என்றாலே அவர்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் அவங்க தே ஆர் டர்னிங் த பிளைண்ட் ஐ. சரி, இப்போ இந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு டைமில் அரங்கிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார். எரேமியா தீர்க்கதரிசி என்ன தீர்க்கதரிசனம் சொல்கிறாருன்னா, நீங்கள் பாபிலோனில் 70 வருஷம் சிறைப்பட்டு இருப்பீங்க, 70 வருஷம் நிறைவேறும் பொழுது நான் உங்களை மீண்டுமாக உங்களுடைய சுயதேசத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன்னு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக எரேமியாட்ட சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் இருக்குது அதை குறித்து. இப்போ தானியல் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 70 வருடங்கள் நிறைவுறுகிற தருணம் நிறைவேறிடுச்சு. அந்த டைமில் வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ தானியல் 9ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம போக வேண்டிய நேரம். இப்போ தானியல் 9ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டோம்னா, இப்போ எப்பன்னு பார்த்தீங்கன்னா, கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தனாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்தில் தானியலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறித்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்போ தானியல் எரேமியா வந்துட்டு மெடிடேட் பண்ணுறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிக்கிறார். 70 வருஷம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. எங்கே இருக்குன்னா எரேமியா 29ல் இருக்கும்னு நினைக்கிறேன்.
எரேமியா 29லயும் இருக்கு, இன்னொரு அதிகாரம் அதுக்கு முன்பாகவும் இருக்கு. ஒரு 2 3 இடத்துல சொல்லியிருக்கார் எரேமியால. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ 70 வருஷம் நீங்கள் சிறைப்பட்டு போவீங்க, ஆனால் திரும்ப வருவீங்க. லேவியர் ஆகமத்தில் அப்படி தான் சொல்கிறார். நீங்கள் என்னை விட்டு விலகி எனக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒவ்வொரு வாதையாக வரும். அதில் ஒன் ஆஃப் த ஒரு தண்டனை, ஒன் ஆஃப் த பனிஷ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்நிய தேசத்தான் அந்த ராஜா வந்துட்டு முற்றுகையிட்டு உங்களை சிறைப்பிடித்து கொண்டு போவான் அங்கே தேசத்துக்கு. அங்கே போய் நீங்கள் வந்துட்டு விக்கிரகமான தேவர்கள், பொன் வெள்ளி மற்றும் மரகம் இவைகளால் உண்டான தேவர்களை நீங்கள் சேவிப்பீர்கள். அப்போ அங்கேருந்து என்னை நோக்கி கூப்பிடுவீங்க, என்னை பார்த்து கதறுவீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய சுயதேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன், உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணார். அப்போ இந்த இடத்துல அந்த ஒரு ஜபத்தை செய்கிறது தானியல் தான். கரெக்டாக 70 வருஷம் முடியுது. அப்போ அங்கேருந்து நீங்கள் என்ன நோக்கி கூப்பிட்டீர்கள் என்றால், நீங்கள் செய்தது பாவம் என்று நீங்கள் அறிக்கையிட்டீர்கள் என்றால், நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்றால், உங்களுக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று சொல்லி நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்றால், நான் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை மீண்டுமாக உங்கள் சுயதேசத்துக்கு வர பண்ணுவேன், உங்களை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கார் பாருங்க. தண்டிக்கிறவராக இருந்தாலும் மன்னிக்கிறவர், இரக்கமுள்ள தேவன். அப்ப இந்த இடத்துல தானியல் என்ன பண்றாருன்னா அதுதான் செய்றாரு. அப்போ ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்ப அந்த ஜெபத்தை கேட்டு நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளதா இருக்கிறது. அப்ப இமீடியட்டா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தம்முடைய தூதனாகிய கேப்ரியலை தானியல் இடத்திற்கு அனுப்புகிறார். அப்ப இந்த இதை நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க, எப்படி அவரு ஒரு பாவ அறிக்கை செய்கிறார் என்று சொல்லி. இப்படி நீங்க கேட்கும்பொழுது அப்படியே பார்த்தீங்கன்னா, கடைசியில முடிக்கும் பொழுது பாருங்க, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாய் கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இந்த தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா 4 வசனங்கள் தான், 24, 25, 26, 27. பட் வெரி சிக்னிஃபிகண்ட் ப்ராஃபஸி. ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ படித்து தியானிக்க போகிறோம். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். சரி, என்ன சொல்றாரு? ஃபுல்லாக படிச்சிருவோம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்றாருன்னா, மீறுதலை தவிர்க்கணும், பாவத்தை தொலைக்கணும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணணும், நித்திய நீதியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னா எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட். அடுத்து தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், டு பிரிங் இன் எவர்லாஸ்டிங் ரெடினஸ் அண்ட் டு சீல் அப் த விஷன் அண்ட் ப்ராஃபஸி. தீர்க்க தரிசனம் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்த உள்ளவரை அபிஷேகம் பண்ணுறதற்கும், டு அனாயிண்ட் த மோஸ்ட் ஹோலி. என்னவா, உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. நோ தேர்ஃபோர் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃப்ரம் கோயிங் ஃபோர்த் ஆஃப் த கமாண்ட்மெண்ட் டு ரீஸ்டோர். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்காது. 70 வீக்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் அப்பான் தை பீப்புள் அண்ட் அப்பான் தை ஹோலி சிட்டி. அப்போ 70 வாரங்கள் என்று சொல்லி 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனால் புதுசாக ஒன்று சொல்கிறார், 70 வாரம்னு சொல்கிறாரு. 70 வீக்ஸ் எதுக்கா? மீறுதலை தவிர்க்கணுமா, பாவத்தை தொலைக்கணும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணணும், இதில் நித்திய நீதியை அறிவிக்கிறதற்கும் யோசிச்சு பாருங்க. நித்திய நீதினா எவர் லாஸ்டிங் ரைட்டியஸ்னா அது எப்போ வரும்? அது இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு தான் வரும். அதாவது 1000 வருஷ அரசாட்சியில் தான் வரும். அப்போ அது வரணும்னா 70 வீக்ஸ். அப்போ இந்த விஷயம் இனி வரப்போகிற ஒரு விஷயம். ஆனால் இதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயம் அதில் முடிஞ்சிருச்சு. அப்போ 70 வீக்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த 70 வீக்ஸை பற்றின டீட்டெயில். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால்,
எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும் இதுல. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கு ஒரு கட்டளை வெளிப்படுமா. அது வெளிப்படுறதுலேருந்து அந்த டைம்லேருந்து பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும். அப்ப மேசியா அப்படிங்கிற பிரின்ஸ், மேசியா த பிரின்ஸ், பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அப்ப 7 வீக்ஸ் அண்ட் 62 வீக்ஸ் போகும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். இப்ப 62 அப்படிங்கிறதுடைய ரிவர்ஸ் 26 நோட் பண்ணீங்க, ஞாபகம் வருதான்னு சொல்றேன். சரி, இதை போலவே தரியுக்கு 62 வயசு ஆகும் பொழுதுதான் இங்க ராஜா ஆவார். அதுவும் இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் இருக்கக்கூடிய தரியு ராஜா அவருடைய 62வது வயசுல. அப்ப 62 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு, நோட் பண்ணிங்க. அது 26 ரிவர்ஸ். சரி, இப்போ திரும்ப இதுக்குள்ள வருவோம். 7 வீக்ஸ் 62 வீக்ஸ் ஆட் பண்ணுங்க. 7 வீக்ஸ் + 62 வீக்ஸ் = 69 வீக்ஸ். அப்ப அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும், ஆனாலும் இடுக்கமான காலங்களில் எப்படி ஆகும். சரி, அப்ப 7 வீக்ஸ் ஃபர்ஸ்ட் போகும். எப்பன்னா எருசலேமை கட்டுகிறது கட்டளை வெளிப்படுறதுலேருந்து ஃபர்ஸ்ட் 7 வீக்ஸ் ஆகும். இந்த 7 வீக்ஸ் ஆகும் பொழுது வீதி அலங்கம்லாம் கட்டப்படும். அப்புறம் 62 வீக்ஸ் ஆகும். 62 வீக்ஸ் முடியும் பொழுது என்ன நடக்கும். பிரபு ஆகிய மேசியா வருவார். சரி, அப்ப 7 வீக்ஸ் போயிடுச்சு. அடுத்து 62 வீக்ஸ் முடியுது. 69 வீக்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்ப அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, எப்போ ரெண்டாவது வர்ற 62 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. அப்படின்னா மேசியா வில் பி கட் ஆஃப் ஆஃப்டர் தி 62 வீக்ஸ். அப்படின்னா மொத்தம் இந்த 69 வீக்ஸ்க்கு அப்புறம் மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனா அவருக்காக அல்ல, மற்ற ஜனங்களுக்காக, மற்றவருடைய பாவத்திற்காக. சரி, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். இப்ப நல்லா பாருங்க. And the people of the prince that shall come shall destroy the city and the sanctuary. அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும், முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இப்ப நகரம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும்னா, பரிசுத்த நகரம் என்பது எருசலேம். அப்ப நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும், அப்படின்னா பரிசுத்தலம்ங்கிறது தேவாலயம், அதை அழிச்சது யாரு. வரப்போகிற, அதாவது மேசியா சங்கரிக்கப்பட்ட பின்பு பரிசுத்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள்னா அதை அழிச்சது ரோமன் கவர்னர் டைட்டஸ். அப்போ வரப்போகிற பிரபுங்கிறது இது இன்னொரு பிரபு. நல்லா புரிஞ்சுக்கணும். அது இதை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. இங்க ஃபர்ஸ்ட் பிரபு ஆகிய மேசியா, அடுத்து வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அப்ப 2 பிரபுக்கள் இருக்காங்க. ஒரு பிரபு மேசியா, இன்னொரு பிரபு வரப்போகிற பிரபு. 8 கம் பீப்புள் ஆஃப் த பிரின்ஸ் தட் ஷால் கம். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும், முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இங்க முடிவு பரியந்தம்ங்கிற வார்த்தை வந்துருச்சு பாருங்க. அன்டு த எண்ட். நம்மளோட நியூ இயர் மெசேஜ் தான், அன்டு த எண்ட். இப்போ முடிவு பரியந்தம் என்ன நடக்கும். யுத்தமும் நாசமும். அப்படிதான் உலகம் அழியும். யுத்தமும் நாசம் உண்டாக நியமிக்கப்பட்டது. சரி, இப்ப லாஸ்ட் வர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு வர்ஸ். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. அப்ப இந்த அவர் யாரு. அப்ப இங்க 2 பிரின்ஸ் இருக்கிறாங்க. இப்ப 2 பிரின்ஸுக்குமே இது அப்ளை ஆகும். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அப்ப அந்த வாரம் பாதி போனதையும் he will abolish sacrifice and offerings. சரி, அருவருப்பான செட்டைகளோடோ பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அப்ப இவ்வளவுதான் ப்ராபசி. இந்த இடத்துல இன்னொன்று கவனிக்க வேண்டியது, அவர் 1 வாரம் அளவுன்னா என்ன. இது எந்த வாரம். அப்ப ஏற்கனவே 69 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த 62 வாரங்களுக்கு பின்புனா 62 வாரம். 69 வீக்ஸ்க்கு அப்புறம் மீதி இருக்கிறது 1 வாரம், which is 70th வீக். அந்த 70th வீக்ல சம்டைம் அந்த 1 வாரத்துல அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்துவார். அந்த 70th வீக்ல மேசியா சங்கரிக்கப்படுவார். அந்த 1 வாரத்துல பாதி போனதையும் பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அப்ப இதெல்லாம் என்னது, இதெல்லாம் புரியல அப்படின்னா அந்த டீட்டெயில்குள்ள தான் இப்ப போறோம். அப்போ ஒருவேளை இது வரைக்கும் நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இதுலேருந்து படிக்க போகிறோம். இப்போ எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டணும். அப்புறம் 7 வாரம் 62 வாரம் போனதையும் மேசியா வருவார். அதுக்கப்புறம் 69 வாரம் முடிஞ்சிடும். இப்போ அதற்கு பின்பு என்ன ஆகும்? சம்டைம் அந்த 70th வீக்கில் அவர் சங்கரிக்கப்படுவார். ஆனால் பாதி சென்றதையும் பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். சரி, ரைட். இப்போ இந்த காரியங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே. அப்போ 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஃபாஸ்ட்டாக போகலாம். இந்த 70 வாரங்களை 3ஆக பிரித்திருக்கிறாங்க. நம்ம பார்த்தபடி 7 வாரம் 62 வாரம் கடைசி ஒரு வாரம். 7 + 62 + 1 = 70. என்ன மெசேஜ் செய்திங்க? ஒரு டிகிரி வரும் எருசலேமை திரும்ப கட்ட. 7 வாரம் 62 வாரம் அதற்கு பின்பு மேசியா வருவார். சரி, 69 வாரத்திற்கு பின்பு மேசியா வெளிப்படுவார். அதாவது 69 மொத்தம் 7 வாரம் 62 வாரம்னா மொத்தம் 69 வீக்ஸ்க்கு அப்புறம் மேசியா வெல்கம். சரி, மேசியா வில் பி கட் ஆஃப் ஆஃப்டர் தட் 69 வீக்ஸ் சம்டைம் டியூரிங் 70th வீக். சரி, 70வது வாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார். இப்போ எருசலேம் என்ன ஆகும்? அழிக்கப்படும். டிஸ்ட்ரக்டட் பை த பீப்புள் ஆஃப் பிரின்ஸ் தட் இஸ் எட் டு கம் வார் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் அன்டு த எண்ட், முடிவு பரியந்தம். இப்போ he will establish covenant with many and after half of the week he will make offering and sacrifice to cease. பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். சரி, அடுத்து வித் விங்ஸ் ஆஃப் அபாமினேஷன் ஒன் ஹூ மேக்ஸ் டெசோலேஷன் உள்ளாரு. அப்போ விங்ஸ் ஆஃப் அபாமினேஷன்னா வேகமாக பாழாக்குகிறவன் வருவான். அப்போ பாழாக்குறவன் மேலே நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம் அவன் மேலே சொரியும், அவன் மேலே வந்து விழும். இதுதான் அந்த தீர்க்க தரிசனம். இப்போ இதனுடைய கால்குலேஷன், இதனுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள தான் போகிறோம். சரி, இப்போ இதனுடைய வெளிப்பாடு என்ன? இந்த காரியத்தை எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னா, இது ஏற்கனவே எடுத்தாச்சு. ஆனால் நியூ ஃபாலோவர்ஸ் அதோட இந்த இயரோட லிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வி நீட் டு ஃபிகர் அவுட் இந்த 70 வாரம்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 70 வாரம் வந்துட்டு நார்மலாக சொல்லப்படுகிற 7 நாள் இருக்கக்கூடிய வாரம் அல்ல. ஆனால் தீர்க்க தரிசன வாரங்கள். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் 4:6 கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்கிறார் எசேக்கியேல்கிட்ட. என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. 5லேருந்தே பாருங்க. 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்கணும். இவளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். அப்போ தீர்க்க தரிசன வருஷம் என்ன? ஒரு நாள் தீர்க்க தரிசன நாள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வருஷம். அப்போ 1 day = 1 year in prophetic context. அப்போ 1 day 1000 years = 1 day இருக்கே பிரதர் அப்படின்னா அது தேவனுடைய பார்வையில் 1000 years 1 day மாதிரி. ஆனால் தீர்க்க தரிசனமாக வேதத்தில் சொல்லப்பட்டது 1 day = 1 year. இன்னொரு ப்ரூஃப் சொல்கிறேன் பாருங்க. என்னாகமம் 14 இவங்க வனாந்தரத்தில் கலகம் பண்ணுறாங்க. நாங்கள் கானான்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுவும் டீட்டெயில்குள்ளே போக ரொம்ப லேட் ஆகும். சரி, அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக, ஒரு நாளுக்கு பதிலாக ஒரு வருஷம், நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்து மாறுதலை உணர்வீர்கள். அப்போ 1 day = 1 prophetic day = 1 year ஆர் 1 year = 1 prophetic day. அப்போ இந்த கேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 70 வீக்ஸ் என்ன ஆகும்? 70 × 7 ஒரு வாரத்தில் 7 நாள். அப்போ 490 days which will turn to 490 years. அப்போ நம்ம 70 வாரம் அப்படின்னா ஜஸ்ட் 490 டேஸை பற்றி படிக்கல, இங்கே 490 இயர்ஸ் பற்றி படிக்கிறோம். சரி, இப்போ இந்த 490 இயர்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க? 7 வாரம். அப்போ 7 வாரம்னா அப்போ 7 × 7 49 days ஆர் 49 years. 62 வீக்ஸ் 62 × 7 434 days ஆர் 434 years. ப்ளஸ் 1 வீக்குக்கு 7 days ஆர் 7 years. அப்போ 490 இயர்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க? ஃபஸ்ட்டு 49 years, அப்புறம் 434 years. அப்போ இந்த 434ம் 49 ஆட் பண்ணிங்கன்னா 483 வரும். அப்போ 483ங்கிறது தான் 69 வீக்ஸ், கடைசியாக 7 years. புரியுதா உங்களுக்கு? திரும்ப ஒரு தடவை நீங்கள் பொறுமையாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். சரி, அப்போ எஃபெக்டிவாக என்ன சொல்கிறாரு கேப்ரியேல் தூதன் இந்த இடத்துலன்னா, எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுவதற்கு கட்டளை ஒன்று வரும்.
இன் அ ஷார்ட் வைல். அதுல இருந்து 49 வருஷத்துல வீதி அலங்கம்லாம் கட்டப்படும். இடுக்கமான காலங்கள் தான் அது. அதுக்கப்புறம் 434 வருஷம் கழிச்சு மேசியா வருவார். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அப்ப எருசலேமை எடுப்பித்து கட்டுறதற்கு கட்டளை வெளிப்படுறதுல இருந்து 483 வருடங்கள் கழித்து மேசியா வெளிப்பட வேண்டும். வெளிப்பட்டாரா அப்படின்னா வெளிப்பட்டார். இதுதான். இப்ப அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு கட்டளை எப்பொழுது வெளிப்பட்டது? இதை தானியல்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப டைம் பார்த்தீங்கன்னா 538 பிசியில சொல்றாரு கேப்ரியல் தூதன். அப்போ 539 பிசியில முடிவுக்கு வருது பாபிலோன் சாம்ராஜ்யம். அப்போ அந்த தானியல் வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாரு இதுக்கு. அப்போ 538 பிசிலையோ 539 பிசின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த டைம்ல, அதாவது தரியு ராஜாவான உடனே அவர் வந்துட்டு என்ன ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ணும் பொழுது கேப்ரியல் தூதன் வந்து சொல்றாரு. அப்போ 539 பிசி, இயேசுவுக்கு முன்பாக 539வது வருஷத்துல சொல்றாரு. இது டிக்ரீசிங் ஆர்டர்ல வரும். எஸ். அப்ப இந்த இந்த ஒரு கட்டளை எங்க இருக்கு? வேதத்துல இருக்கான்னா இருக்கு. எந்த இடத்துல தேடணும் அப்படின்னா, பாபிலோனுக்கு இவங்க சிறைப்பட்டு போய் மீண்டுமாக திரும்பினதற்கு பின்பு என்னென்ன புஸ்தகங்கள் இருக்கோ அதுல தேடணும். பாபிலோனுக்கு இவங்க போயிட்டு சிறைப்பட்டதுக்கு பின்பு வர்ற புஸ்தகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமம் வரைக்கும் அவங்க பாபிலோனுக்கு சிறைப்படுறதுக்கு முன்பாக, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு திரும்பினதற்கு பின்பாக வந்த புஸ்தகங்கள் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். இதுல எஸ்ராவும் நெகேமியாவும் மீண்டுமாக திரும்பி வந்த யூத ஜனங்கள், இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வந்த யூத ஜனங்களை பற்றி பேசுகிறது. அதை போலவே தீர்க்க தரிசனத்திலையும் பார்த்தீங்கன்னா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டு வந்த பின்பு சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய், சகரியா, மல்கியா 3 தீர்க்க தரிசனங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாம் இஸ்ரேல் ராஜாக்கள் டைம்ல எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அப்ப இவங்க பாபிலோன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இருந்த தீர்க்க தரிசனம்னா ஆகாயும் சகரியாவும். இவருடைய பெயர்கள் வந்துட்டு எஸ்ராலே கொடுக்கப்பட்டிருக்கு. சகரியாவும் ஆகாயும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி. மல்கியா இன்னும் கொஞ்சம் டைம் தள்ளி, அவர் தான் கடைசியான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து தீர்க்கதரிசனம் உரைத்தார். சரி, அப்ப 4 டிகிரிஸ் என்னென்ன டிகிரி அப்படின்னா, இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போக டைம் இல்லை. அதனால இங்க எந்த வருஷம் எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். முதல் கட்டளை என்னன்னா, கோரேஸ் ராஜா, இவர் தான் அந்த 70 வருஷம் 70 வருடங்கள் பாபிலோன்ல சிறை இருப்பீங்க, அப்புறம் மீண்டுமா கொண்டு வருவேன்னு சொன்னதை நிறைவேற்றவர் இவர் தான். கோரேஸ் ராஜா, பெர்சியாவின் அதிபதியாகிய கோரேஸ், அவருடைய முதல் வருஷத்துல என்ன சொல்லிடுறாரு? பாபிலோனை வென்று பாபிலோன் முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட்டவொன்னா பாபிலோன் மேலெல்லாம் அவர் ராஜாவாயிடுறார். கோரேஸும் அப்புறம் தரியும், மேதியனாகிய தரியும். இப்போ கோரேஸ் என்ன சொல்றாருன்னா, அவர் ஆட்சியை ஏற்றுக்கொண்ட முதலாவது இதுலேயே அவரோட பேரை வந்துட்டு யூதர்கள் போய் காமிக்கிறாங்க. ஏசாயாலே எழுதியிருக்கு உங்க பேர் 500 வருஷம், அந்த டைம்ல வந்துட்டு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் பொழுது அவர் பார்க்குறார். இதெல்லாம் ஒரு செவி வழியாக கேட்ட ஒரு செய்திகள். சரி, வேதத்தில் இல்லை டைரக்டா அது. ஆனால் கோரேசுடைய பேர் ஏசாயால இருக்கு. கோரேசை குறித்து அவன் மேய்ப்பன் என்று சொல்லி ஏசாயா 44 அதிகாரத்தில் கடைசியில் எழுதியிருக்காரு. 45 அதிகாரத்தில் கோரேசுக்கு நான் இருப்பு தாழ்பாலை உடைத்து, வெண்கல தாழ்பாலை உடைத்து, இருப்பு தாழ்பாலை முறித்து பொக்கிஷங்களை கொடுப்பேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானை செவையாக்குவேன் அப்படின்னு சொல்லி கோரேஸ்ட சொல்றாரு. ஏசாயா 45. 44 கடைசியில் பார்த்தீங்கன்னா கோரேசுடைய பேர் வரும். அப்போ இந்த கோரேஸ் தான் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி, நீங்க போய் எருசலேமில் இருக்கக்கூடிய பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ முதல்ல செருபாபேல், யெஷுவா அப்படிங்கிறவுடைய லீடர்ஷிப்பின் கீழே முதலாவது நிறைய யூத ஜனங்கள் திரும்புகிறார்கள். அவருடைய லிஸ்டெல்லாம் எஸ்ராவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ அந்த எஸ்ரா முதலாம் அதிகாரம் அதில் எப்போ டிகிரினா 538 பிசி, தானியலுடைய டைம்லேயே. அடுத்து ஒரு டிகிரி வருது. என்னன்னா, இவர்கள் அங்கே போய் செட்டில் ஆகி ஒரு ஒரு சில வருடங்களுக்கு பின்பு, ஒரு 4-5 வருடங்கள், மேபி 3 வருடங்கள் இருக்கலாம், அதற்கு பின்பு அவர்கள் தேவாலயத்தை கட்டும் பொழுது இவ்வளவு நாள் இவங்க இல்லாததுனால அந்த தேசத்தை மற்ற ஜனங்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க. மோவாபியர், அம்மோனியர் அவங்கெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க இஸ்ரேல் தேசத்தை. அந்த இடத்துல யாரும் இல்லைன்ட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறப்ப இடைஞ்சல் கொடுக்குறாங்க. நீங்க
கட்டுறீங்க, நாங்களும் கட்டுவோம்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இவங்க இல்ல இல்ல நாங்க தான் கட்டணும் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க பார்க்குறாங்க. அப்படி பிரச்சனை கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அப்ப இருக்கக்கூடிய இன்னொரு ராஜா அர்தசஷ்டாங்கிற ஒரு ராஜாவுக்கு இவங்க வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதுறாங்க இங்கேருந்து. இல்லாதும் பொல்லாதும் சொல்லி, இந்த மாதிரி இவங்க கட்டுறாங்க, இப்படி ஆலயத்தை மட்டும் கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வரி பணம் கொடுக்க மாட்டாங்க, ராஜ்யத்திற்கு வந்துட்டு பணம் இருக்காது, அப்போ ராஜ்யம் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்லாம் சொல்லி அனுப்பவும், அந்த ராஜாவும் அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, தேவாலயத்தை கட்டுறதை தடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் அனுப்பிடுறாரு. அதற்கு பின்பு ஜனங்கள் போயிடுறாங்க. சரி எங்கே நம்மளை கட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்போ தான் ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னதையும் ஜனங்களுடைய ஆவியை கர்த்தர் எழுப்புறார். அப்போ அவங்க மீண்டுமாக இன்னொரு ராஜா இருக்கார், தரியுன்னு, இன்னொரு இன்னொரு தரியு. அவருக்கு திரும்ப லெட்டர் எழுதுறாங்க. கோரேஸ் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கார், அதை வந்துட்டு சோதிச்சு பாருங்க, அங்கே பாபிலோனில் அந்த ஒரு அறைக்குள்ளாக, பொக்கிஷ வைப்பான அறைக்குள்ளாக சோதிச்சு பாருங்க அப்படிங்கும் பொழுது அதற்குள்ள போய் சோதிக்கும் பொழுது ஒரு ஆர்டர் வெளிப்படுது. அதை பார்த்துட்டு தரியுராஜா என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாக அந்த தேவாலயத்தை கட்ட வேண்டும்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்குறார். இது செகண்ட் டிகிரி. இது எஸ்ரா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அர்த்தசஷ்டா வந்துட்டு அதை நிறுத்த சொல்றதுக்கான ஆர்டர் எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் அதை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை ஓவர் ரைட் பண்ணி தரியு கொடுத்த ஒரு ஆர்டர் எஸ்ரா 6ல் இருக்கு. படிச்சு பாருங்க. இது எப்போ கொடுத்ததுன்னா 521 பிசியில். அப்புறம் 6 வருஷம் கட்டுறாங்க. 515 பிசியில் தேவாலயத்தை மீண்டும் கட்டிடுறாங்க. அப்போ முதல் டெம்பிள் முடிச்சுட்டு ரெண்டாவது டெம்பிள் கட்டினது 515 பிசி, மேபி 516 கூட இருக்கலாம். ஆனால் 6 வருஷம் எடுக்குது. இப்போ இது செகண்ட் டிகிரி, ரெண்டாவது ஒரு கட்டளை. ஆனால் இந்த ரெண்டு கட்டளையுமே தேவாலயத்தை குறித்து, எருசலேமை பற்றி அல்ல. இப்போ மூன்றாவது எஸ்ரால தான் இருக்கு. இதுவும் இது என்ன சொல்றது அப்படி சொல்றாங்க இங்கே அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எஸ்ரா ராஜாட்ட இன்னொரு அர்த்தசஷ்டா ராஜாங்கிறவர், இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அதற்கு பின்பு ஒரு 60-70 வருஷம் கழிச்சு என்னன்னா, நீ போய் எருசலேமில் எல்லாவற்றையும் சரியாக அமைத்து வை என்று சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. என்னன்னா, தேவாலயத்து முறைமைகள், பலி செலுத்துகிற முறைமைகள், மற்ற எல்லாம் அவங்க எப்படி நடந்துக்கணும் கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லி சொல்லக்கூடிய முறைமைகள், இது எல்லாவற்றையும் நீ போய் செய், செட் த திங்ஸ் இன் ஆர்டர் என்று சொல்லி எருசலேம் கொடுக்க, எருசலேமிலே செய் அப்படின்னு சொல்லி எஸ்ராவுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறார். இது எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இது தேர்ட் ஆர்டர். அடுத்தது 4வது ஒரு கட்டளை. இந்த கட்டளை எங்க வருதுன்னா நெகேமியால வருது. நெகேமியாவுக்கு நெகேமியாவுக்கும் அர்த்தசஷ்டா ராஜா, இது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் வருது. அதாவது 444 பிசி, 445 இல்லை 444 பிசியில் எருசலேமின் மதில்களை கட்ட வேண்டும்னு நெகேமியா வந்துட்டு ரொம்ப வைராக்கியமாக இருக்கார். ஏன்னா எருசலேம்லேருந்து ஒருத்தர் நெகேமியாட்ட போய் சொல்கிறாரு, இந்த பட்டணம் ரொம்ப இதாக இருக்குது, அது வந்துட்டு எல்லாம் ரொம்ப பாழாக இருக்குது, சுற்றி மதில்கள் இல்லை அப்படின்னதையும், அப்போ தான் போய் எருசலேமை திரும்பவும் எடுப்பித்து கட்டுவோம், எருசலேமை திரும்ப ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வர்றாரு. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு இந்த 4 டிகிரியை வந்துட்டு நம்ம பார்க்குறோம், எஸ்ராலையும் நெகேமியாவையும். அப்போ இதை வந்துட்டு எதை எடுக்கணும் அப்படின்னா, 4வது டிகிரி தான் ரொம்ப ஃபிட் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா நெகேமியா கொடுத்தது தான் எருசலேமின் திரும்ப எடுப்பித்து கட்டணும்னா, பாழா இருக்குது தேசம், திரும்ப எடுப்பித்து கட்டணும், திரும்ப மதில்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கே அப்படின்னா, அது கிட்டத்தட்ட கரெக்டு தான். லிட்ரலாக பார்த்தோம்னா அதுதான் கரெக்ட், ஃபோர்த் ஆர்டர். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தோம்னா, ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஆர்டர் எஸ்ராக்கு கொடுத்த அந்த 3வது கட்டளை தான் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்ய வேண்டும். அப்போ எருசலேம்ங்கிறது ஜஸ்ட் ஒரு பட்டினம் மாத்திரம் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய சபையை குறிக்கிறது. இப்போ புதிய எருசலேம் அப்படின்னு வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்கிறது மணவாட்டியாகிய சபையை குறிக்கிறது. அப்போ அதை சரிப்படுத்தணுங்கிறதான் கட்டி எழுப்புதல். அப்போ அது வந்தது 456 பிசியில். அநேகர் வந்துட்டு இது 444 பிசின்னு மார்க் பண்ணுவாங்க. 444 பிசின்னு நம்ம எடுத்தோம்னா டைம்ல எனக்கு வெளியில் போயிடும், ஃபிட்டே ஆகாது. ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத், அந்த ஃபேக்ட், இயேசு கிறிஸ்து மாதிரி அந்த டைமை ஃபிட் பண்ணாது.
அதனால நம்ம லிட்ரல் எடுக்காம ஸ்பிரிச்சுவல் எடுக்கிறோம் அந்த இடத்துல. தேர்ட் டிகிரியை இது 456 பிசின்னு எடுத்து பாருங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக போகணும் அலைனா. அப்போ 456 பிசியில் கட்டளை வெளிப்படுகிறது அப்படின்னு எடுத்தோம்னா 49 வருஷம் மூவ் பண்ணோம்னா 407 பிசிக்கு வருவோம். அப்போ எருசலேமுடைய அந்த வீதிகளும் அலங்கங்களும் கட்டப்பட்டு அதனுடைய பழைய மேன்மைக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு பாப்புலரான ஒரு பட்டணமாக மீண்டுமாக விளங்குகிறது அந்த டைம் ஃப்ரேமில். அடுத்து இந்த 62 வாரத்துக்கு 434 வருஷம் மூவ் பண்ணீங்கன்னா, அதாவது 407க்கு அப்புறம் 434 அப்படின்னா 456லேருந்து 483 இயர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா எங்கே வந்துருவோம்னா 26 ஏடியில் வந்து நிற்போம். அதாவது 27 வரும் கால்குலேட்டரில். ஆனால் நீங்கள் பிசிலேருந்து ஏடிக்கு போகிறதுனால 1 இயர் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா 0 இயர் கிடையாது, 1 பிசிக்கு அடுத்த இயரே 1 ஏடி. அப்போ இன்க்ளூட் பண்ணியிருப்போம் ஒரு வருஷத்தை டிஃபால்ட்டாக. அப்போ அதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 26 ஏடியில் வந்திருப்போம். இப்போ 26 வந்துருச்சு இந்த வருஷம் 2026. இதுதான் அந்த லிங்க். இருந்தாலும் நம்ம இன்னும் டீட்டெயில்குள்ளேயும் போக போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம இந்த தீர்க்க தரிசனத்தை முடிச்சிருவோம். அப்போ 26 ஏடியில் எதுவும் நடந்ததுன்னா 26 ஏடியில் எதுவும் நடக்கலை. ஆனால் 27 ஏடியில் நடந்தது. என்னன்னா 27 ஏடியில் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். அப்போ 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் அப்படின்னா அந்த 69 வாரங்களில் லாஸ்ட் இயர், அந்த 69 வாரங்கிறது 483 வருஷங்கள்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த 483rd இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26 ஏடி. அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் 484th இயரில் 27 ஏடியில் இயேசு தன்னுடைய 30வது வயதில் யோவான் ஸ்நான இடத்தில் ஞான ஸ்நானம் எடுக்கிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம். அப்போ 30 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா இயேசுவினுடைய பிறப்பு 3 பிசியில் வரும். புரியுதுங்களா? 3 பிசி ஆர் 4 பிசியில் இயேசுவினுடைய பிறப்பு வரும். A perfect alignment of all the years. அப்போ after 762 weeks, 483 years after the Ezra degree, on 484th year, which is 27 AD, Messiah came to the scene. Messiah entered the scene னு சொல்லுவோம். அப்போ எவ்வளவு துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம். இப்போ டேனியல் 70th வீக் எப்படி அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ 69 வீக்ஸை பார்த்துட்டோம். இப்போ 70வது வாரத்தை பேசி முடிக்கணும். ஆனால் ஆல்ரெடி நம்ம லிங்கை சொல்லிட்டோம். இப்போ தீர்க்க தரிசனத்திற்குள்ளே போய் பார்த்து இதை நிறைவு செய்யலாம். சரி, இப்போ ஏற்கனவே சொன்னதை போல 26 ஏடியில் எதுவும் நடக்கலாம். ஆனால் அதுதான் கடைசி வருஷம், 483வது வருஷம். அண்ட் ஆஃப்டர் தட் மேசியா கேம். Messiah entered the scene revealed. So 27 AD started the 70th week of Daniel. அப்படின்னா 69 வருஷத்திற்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். எப்பன்னா 70வது வாரத்தில். அப்போ அந்த அடுத்த 7 வருடங்கள்ல எப்பொழுது? அப்போ கடைசி வசனம் பாருங்க. He establishes covenant with many for 7 years. அப்போ ரொம்ப முக்கியம் அது. அவர் அநேகரோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி. அப்போ இயேசு உடன்படிக்கை பண்ணாரன்னா இயேசு ஞான ஸ்நானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்தார். யாரோடனா பிதாவாகிய தேவனோடும் எல்லா மக்களோடும். ஏன்னா ஞான ஸ்நானம்ங்கிறது என்ன? அதுவே ஒரு உடன்படிக்கைன்னு பேதுரு சொல்றாரு. எங்க சொல்றாரு? 1 பேதுரு 3 கடைசியில். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் அது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. என்ன உடன்படிக்கை? சிலுவையில் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார். அதான் பண்ணிக்கவும். அது சிலுவையில் இது ஞான ஸ்நானம். முதலாவது ஞான ஸ்நானம் எடுத்த பொழுது இயேசு கிறிஸ்து தேவனோடு உடன்படிக்கை செய்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கை அவருக்காக இல்லை, நமக்காக. நம்மை கொண்டு வந்து ரட்சிப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் அவர் உடன்படிக்கை செய்யறதுன்னா என்ன ஆச்சு? அவர் பிறந்தப்ப என்ன வரல? வானத்தில் சத்தம் வரல, இவருடைய நேசகுமாரன். அவர் உடன்படிக்கை செய்த உடனே, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேற்றின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டு தேவாவி புறாவை போல் இறங்கி தமிழ் கண்டா. அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அடையாளம், புறாவை போல இறங்குறது அடையாளம், ஒரு சத்தம் உண்டாகி இவருடைய நேசகுமாரன் இவர்கள் பிரியமாக இருக்கிறேங்கிறது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி. இங்க ஒரு இடத்துல கொடுக்கிறாரு. இன்னொரு இடம் எங்க கொடுக்கிறாருன்னா மறுரூபம் அடையும் பொழுது இவருடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள்னு அங்க ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. பாருங்க, இன்னைக்கு இந்த மறுரூபத்தை
தியானிக்கிற இந்த ஒரு நாள்ல அதை பேசிட்டு இருக்கேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சரி. ஒளியுள்ள மேகம் நிழலிட்டு என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவன் இவருடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவரில் செவி கொடுங்கள். அப்ப அதே விஷயம், இவருடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு இங்க சொல்றாரு. இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்னு ஸ்ரீஷர்ட்ட பிதாவாகிய தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப 2 பேதுருல பேதுரு இந்த ஒரு அனுபவத்தை எழுதுறாரு பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல இவருடைய நேசகுமாரன் இடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். தட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அவர் ஞான ஸ்நானம் எடுத்தது அவர் செய்த உடன்படிக்கை. எஸ்டாப்ளிஷஸ் covenant with many அப்படின்னா அநேகருக்காக அவர் செய்த உடன்படிக்கை. ஆனால் இது வேற மாதிரியும் லிங்க் ஆகும், வெயிட் பண்ணுங்க. ஆனால் அந்த வாரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கே. அப்படின்னா அந்த வாரம் பாதி சென்றதையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போதுன்னா 3.5 வருஷங்களுக்கு பின்பு. அப்போ ஒரு வாரம்ங்கிறது 7 வருஷம், பாதினா 3.5 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது 3.5 வருடங்கள். அவர் என்ன பண்ணார்னா he will abolish sacrifice and offering-னா ஜீசஸ் வாஸ் crucified after 3.5 years. 3 வருடங்களுக்கு பின்பு அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், சிலுவையிலே மரித்தார். நீங்கள் 27 AD செப்டம்பர் டு அக்டோபரில் பேப்டிசம் எடுத்தார்னா 3.5 வருஷம் ஊழியம் செய்தார்னா எப்போ சிலுவையில் அறையப்பட்டார்? 28 AD செப்டம்பர் அக்டோபரில் 1 இயர், 29ல் 2 இயர்ஸ், 29ல் 30 ADயில் 3 இயர்ஸ். 30 AD செப்டம்பர் அக்டோபரில் 6 months கழிச்சு வந்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் 31 ADயில் ஜீசஸ் வாஸ் குரூசிஃபைடு. அப்போ தீர்க்க தரிசனத்தை வைத்து வருடத்தையே நம்ம கண்டுபிடிக்க முடிகிறது. மார்ச் ஏப்ரல் 31ல் அவர் 33 இயர்ஸ் அண்ட் 6 months அவருக்கு. இப்போ எப்படி அவர் பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணினார் அப்படின்னா இயேசு பிரதான ஆசாரியர் என்று எபிரேயர் அதிகாரம் சொல்லுது. அப்போ பிரதான ஆசாரியருக்கெல்லாம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். அப்ப எபிரேயர் 5:1 என்ன சொல்லுங்கன்னா பிரதான ஆசாரியன்னா காணிக்கையும் பலிகளையும் செலுத்த வேண்டும். இன்னும் திரும்பவும் அது ரிப்பீட் ஆயிருக்கும் எபிரேயர் 8:3 பாருங்க. ஏன்னா அதுதான் பிரதான ஆசாரியர். இயேசு பிரதான ஆசாரியர்னு சொல்றது எபிரேயர் தான். எபிரேயர் 8:3 ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். அதனால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதா இருக்கிறது. அப்ப என்ன செலுத்தினார்? அவரையே அவர் செலுத்தினார் சிலுவையில். 7:27 பாருங்க. அவர் பிரதான ஆசாரியர்கள் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டுவதில்லை, எனில் தம்மைத்தாமே பலியிட்டதுனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அப்போ ஹி ஃபினிஷ்ட். எப்படி ஒழிய பண்ணாரு? அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா காணிக்கையும் பலியும் இவரை பற்றிய நிழல். இவர் சிலுவையிலே அதை செய்து முடித்த பொழுது அதை நிறைவேற்றி முடித்ததுனால அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு பவர் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பலிகளுக்கும் காணிக்கைகளுக்கும் என்ன இல்லை, அதுக்கு வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் அது வெறும் சடங்காச்சாரமே. புரியுதா உங்களுக்கு? அவருடைய பாடு, சிலுவை பாடுகள், மரணத்தின் மூலமாக பலியும் காணிக்கையும் நிறைவேற்றி முடிச்சிட்டார். ஏன்னா அது எல்லாமே அவரை பற்றி தான். அவர் அதை ஆக்சுவலாக பர்ஃபார்ம் பண்ணிட்டார். முன்னாடி சொல்லப்பட்ட எல்லாமே ஷேடோஸ். அப்போ ஆக்சுவலாகவே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஷேடோஸ் தேவையில்லை. இப்போ பண்ணுற பலியும் காணிக்கையும் எதுவும் அங்கீகரிக்கப்படாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே பண்ணி முடிச்சிட்டார், இனிமேல் தேவையில்லை. அப்போ புரியுதா உங்களுக்கு எப்படி அவர் ஒளிய பண்ணினார்னு சொல்லிட்டு? அப்போ ஆச்சரியமான சத்தியங்கள். சரி, இப்போ இந்த 7 வருடங்கள், அதாவது இந்த 70வது வாரம்ங்கிறது, இந்த 7 வருஷங்கிறது இயேசு சிலுவையில் 3 வருஷத்துக்கு அப்புறம் மரித்த உடனே அந்த கிளாக் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்த 3 வருஷம் நடக்கலை, அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த கிளாக் டிக் ஆகவே இல்லை, வெயிட்டிங்லேயே இருக்கு. அநேகர் வந்துட்டு இதை கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கிளைம் என்னன்னா அது எப்படி ஸ்டாப் ஆகும் கிளாக்கு? அடுத்த 3 வருஷத்தில் 70 வருஷம் மொத்தமாக முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. அதை வந்துட்டு நான் வந்துட்டு அதை நான் அக்செப்ட் பண்ணல. அதை வந்துட்டு நான் அந்த 70 வருஷம் முடிஞ்சிருச்சு, 70 வாரங்கள் அப்படிங்கிறது மொத்தமாக முடிஞ்சிருச்சுங்கிற கிளைமை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஓல்டு டெஸ்டமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா ப்ராஃபஸி வந்துட்டு 400 வருஷத்துக்கு பாஸ்ல தான் இருந்தது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுப்புற. மல்கியாவுக்கு அப்புறம் 400 வருஷம் தீர்க்க தரிசனமே இல்லை. ஆனால் சடனாக 400 வருஷம் முடிஞ்சதையும் இயேசு கிறிஸ்து பிறப்பின் செய்தி வருகிறது. கேப்ரியல் தூதன் மூலமாக யோசேப்புக்கு வருது, மரியாளுக்கு வருது. அப்போ 400 வருஷம் நோ ஆக்டிவிட்டி, இட்ஸ் அ பாஸ், ப்ராஃபட்டிக்கல் பாஸ். அப்போ ப்ராஃபட்டிக்கல் பாஸ் இருக்கும் பொழுது ஏன் இந்த கிளாக் பாஸ் ஆகக்கூடாதா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 3.5 வருஷம் முடிஞ்சிருதுன்னா 70 வீக்ஸே முடிஞ்சிருதுன்னா நமக்கு இப்போ நித்திய நீதி வந்துருச்சா? எவர் லாஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட் வரலையே. மீறுதல்லாம் போயிடுச்சா? பாவம்லாம் தொலைஞ்சிருச்சா? அக்கிரமம் முடிஞ்சிருச்சா? 1000 வருஷம் ஆட்சிக்குள்ள நம்ம வந்துட்டோமா? இன்னும் வரலையே. இன்னும் சொல்ல போனா அந்த அருவருப்பான செட்டைகளுடைய பாழாக்குகிறவன் வந்து இறங்கிட்டானா? அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அது நடந்துருச்சா இந்த இடத்துல? இன்னும் நடக்கலையே. அப்ப இந்த விஷயங்கள் நடக்கல அப்படின்னா எப்படி அந்த 3.5 வருஷம் நடந்திருக்கும்? அப்ப அந்த 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது இந்த ப்ராஃபட்டிக் கிளாக் பாஸ் ஆயிடுச்சு. இந்த 3.5 வருஷம் திரும்ப கடைசியில் இந்த முடிவு காலங்களில் ஆரம்பிச்சு நிறைவடையும். எப்பன்னா அந்த கிறிஸ்து வரும் பொழுது. அந்த காரியத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்போ நடக்கும் அந்த 3.5 வருஷம் அப்படின்னா மீதமுள்ள அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப தானியேல் 9:26 பாருங்க என்ன சொல்றாருன்னு. வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அப்ப ஏற்கனவே நாம பார்த்தோம். இது மேசியாவாகிய பிரபு கிடையாது. இது வரப்போகிற பிரபு. யாரு? நோட் திஸ் பிரின்ஸ் இஸ் நாட் மேசியா. பட் மெசையா வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரின்ஸ். பிரபுவாகிய மேசியானும் சொல்லியிருக்கு 26ல. இங்க சொல்லியிருக்கு பிரபுவாகிய மேசியான்னு 25ல. நிறைய பேர் இந்த இடத்துல குழம்பிடுறாங்க. அப்ப 2 பேரை பத்தி சொல்லியிருக்கு. திஸ் ப்ராபசி டாக் அபவுட் 2 princes. ஒன் இஸ் மெசையா, another ஒன் இஸ் த yet to come. பிரபுவாகிய அந்தி கிறிஸ்து வரும் மட்டும். அப்ப எருசலேமை யார் அழிச்சது? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு, அவர் மரித்து உயிரோடு எழுந்த பின்பு ஒரு 40 வருடங்கள் கழித்து எருசலேம் அழிக்கப்பட்டது. ஏன்னா இயேசு தீர்க்கதரிசனமா சொன்னார், இந்த கட்டிடத்தின் மேல ஒரு கல்லின் மேல கல் இராதபடி இந்த தேவாலயத்தெல்லாம் இடிச்சிருவாங்கன்ட்டு. நகரத்தை சுட்டரிச்சிருவாங்க. எருசலேமை பார்த்து அழுகுறாரு. எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் நான் உங்களை எத்தனையோ தரம் கூட்டி சேர்த்துக் கொள்ள எண்ணமாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லை. ஆகையால் உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்ப உங்களுடைய வீடு பாழாக்கி விடப்படும்னா உங்களுடைய நகரம் அழிந்து போகுங்கிறதா அப்படி சொல்றாரு. அப்ப அதே நடந்தது 40 வருஷத்துக்கு பின்பு. ரோமன் கவர்னர் அப்ப அழிச்சு சிதறப்பட்டவங்க இப்ப 1948 தான் திரும்ப வந்திருக்கிறாங்க. 1948 இயர்ஸ். அப்ப ஆனா இந்த ரோமன் கவர்னர் பின்பாக ரோமன் கவர்மெண்ட் ஃபுல்லா வந்த பின்பு வந்தது என்ன? ரோமன் கேத்தலிக், பேப்பசி, போப் மார்க்கம், அதுல இருந்து ஆன்டி கிரைஸ்ட். அதுதான் வரப்போகிற பிரபுவினுடைய ஜனங்கள். ரோமன் இதுல புரியுதா உங்களுக்கு? இந்த ரோமன் ரூல். அப்ப அந்த சின்ன கொம்பு தானியல்ல சொல்லப்பட்ட அந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த சின்ன கொம்பு தான் ஆன்டி கிரைஸ்ட் ஆர் போப், த பேப்பசி, த பேப்பல் ரூல். சரி, இதை பற்றிலாம் பேசியிருக்கோம் டேனியல் அண்ட் ரெவலேஷன் நம்ம இதில் டீட்டெயிலாக. அப்போ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அப்போ மீண்டுமாக நடக்கிறது. ப்ராஃபஸி வந்துட்டு மீண்டுமா மல்டிஃபோல்டு ஃபுல்ஃபில்மெண்ட். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி முடித்தார். அவர் ஒரு வாரம் அளவும் அனைவருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணார். இப்போ திரும்பவும் அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்னா அவனும் ஒரு உடன்படிக்கை செய்வான். இந்த கடைசி நாளில் சமாதான உடன்படிக்கை. என்ன முக்கியம்னா அது 7 ஆண்டு உடன்படிக்கையாக இருக்கிறதா? அப்படி 7 ஆண்டு உடன்படிக்கையாக வரும் பொழுது 3.5 வருஷம் கழிச்சு அந்த உடன்படிக்கை ரத்தாகும். அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்ளை ஆகும், பிற்பாடு வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவுக்கும் அப்ளை ஆகும். அதுதான் தீர்க்க தரிசனம். ப்ராஃபஸி மல்டிஃபோல்டா ஃபுல்ஃபில் ஆகும். சரி, இப்ப கடைசி வசனம் அந்தி கிறிஸ்து பார்த்தா who will establish covenant with many for 7 years and in the middle he will abolish it. மிடில் அது துரோகம் நடக்கும். அவன் தன்னோடு சமாதானமாயிருந்தவர்களுக்கு விரோதமாக தன் கையை நீட்டி துரோகம் செய்தான் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்துவ பத்தி ஒரு தீர்க்கதரிசனம் எங்க இருக்குன்னா சங்கீதம் 55ல் இருக்கு. 20ஆம் வசனம் பாருங்க. அவன் தன்னோடு சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். இதுதான் அந்த வசனம்.
உடன்படிக்கையை அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது he will abolish that. புரியுதுங்களா உங்களுக்கு? சங்கீதம் 55:20 இருக்கு தீர்க்கதரிசனம். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெய் போல மெதுவானவைகள், மிருதுவானவைகள்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவான இங்க இருக்கு, ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, வேதத்தில் எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்சஸ் இருக்கு, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. சரி, அப்ப தானியேல் 9ஆம் அதிகாரம். அப்ப ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்துறார். ஏன்னா இந்த நான் பிளான் பண்ணவே இல்லை, இந்த சங்கீத வசனத்தை ஆவியானவர் லிங்க் பண்ணி காமிக்கிறார். சரி, அப்ப அதற்கு முன்பாக அவன் அந்தி கிறிஸ்துவாக இருக்க மாட்டான், அவன் ஒரு அதிபதியாக இருப்பான். பிரின்ஸ், ஹி வில் பி அ பிரின்ஸ். ஆனா அந்த விஷயம் அந்த வாரம் பாதி சென்ற பின்பு என்ன நடக்கும் அப்படின்னா, அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அப்ப பிசாசை வந்து என்ன ஆவான்னா அவனுக்குள்ளாக இறங்குவான். எப்படி சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தானோ, அப்ப யூதாசை தான் கேட்டின் மகன் சொல்லியிருக்கு. அப்ப யூதாசுக்குள்ளாக சாத்தான் புகுவதை பார்க்கிறோம். அதே போல இந்த அந்தி கிறிஸ்து, இந்த அதிபதிக்குள்ளாக பிசாசு புகுவான். புகும் பொழுது என்ன நடக்கும்னா எல்லா இடமும் அபாமினேஷன். அப்ப எருசலேமை சுற்றி தான் இது நடக்க இருக்கு. அப்ப எல்லா இடங்களிலும் பல இடங்கள்ல அபாமினேஷன்ஸ், அது வேகமாக பரவும். அதான் விங்ஸ் ஆஃப் அபாமினேஷன், ஓவர் ஸ்ப்ரெடிங் ஆஃப் அபாமினேஷன்ஸ், he shall make it desolate. ஆனா இது எப்படி என்று சொல்லி தெளிவு இல்லை, இந்த இடத்துல டீடைல்ஸ் கொடுக்கல. ஆனா இது போன்ற அருவருப்புகள் அநேக இடங்கள்ல பரவும். இந்த அருவருப்பு, பாழாக்கும் அருவருப்பை குறித்து இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 24. பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன், நீங்கள் அதை பரிசுத்தத்தில் நிற்க காணும் பொழுதுனா எருசலேம்ல காணும் போது யூதேயாவில் இருக்கிறவன் மலைகளுக்கு ஓடி போக கடவர். இப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ பாழாக்கிற அருவருப்புங்கிற ஒன்று நடக்கணும். நடக்கும் பொழுது தான் முடிவு வரும். அப்போது முடிவு வரும். அந்த டைமில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். ஒருவேளை நம்ம டைம் லைன் எல்லாமே தப்பாக இருந்தால் கூட இந்த காரியங்கள் வந்துட்டு ஒருவேளை ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கழிச்சு நடக்குதுன்னா அதுக்கு பின்பு தான் முடிவு வரும். இல்லை இது ஒருவேளை 100 வருஷம் கழிச்சு நடக்குதுன்னா அது சான்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் ஒருவேளை நம்ம பார்க்குற எல்லாமே தப்பாக இருந்து இது 100 வருஷம் கழிச்சா நடக்கணும்னு இருந்ததுன்னா அப்போ தான் முடிவு வரும், இப்போ வராது. சரி, ஓகே. அப்போ மீண்டுமாக தானியேல் 9 போனோம்னா, அப்போ ஹீ வில் பி டெஸ்ட்ரக்டட் பை டெஸ்லேஷன். கடைசியாக அவனும் சங்கரிக்கப்படுவான். அவன் மேலே நிர்ணயிக்கப்பட்ட அழிவு அந்தி கிறிஸ்துவின் மேல் சொரியும். அது மத தலைவராக இருக்கலாம், மீண்டுமாக ஒரு பவர்ஃபுல் போப்பாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை பற்றின முழு தெளிவு இல்லை. தானியேல் 8 பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் அவருடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்தில் என்றால் பாதருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள ஒரு சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அப்ப அதுதான் அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடுகிற பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாக இருக்கிற விரோதமாக எழும்புவான். ஆனால் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்துப்படப்படுவான். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விஷயம் 17 இது ஒரு ராஜ்யம். ஃபைனலா அந்த ஒரு ராஜ்யம் வந்துட்டு நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே கூட. அப்போ இந்த மிருகங்கிறது அந்திகிறிஸ்துடைய ராஜ்யம். அதோடு கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போலன்னா ஒரு ஷார்ட் டைம் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறாள். இந்த 10 ராஜாக்கள் யாருன்னா, 10 கும்பல் யாருன்னா, யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய 10 நேஷன்ஸ் அவங்க சேருவாங்க ஒன்றாக. சரி, ஸோ த லாஸ்ட் 3.5 years வில் கிக் ஆஃப் இந்த மிடில் ஆஃப் 7-year காவனன்ட் பீரியட். அப்போ கடைசி 3 வருஷங்கிறது அதுதான். அதற்கு முன்பாக இருக்கிற 3 வருஷத்தில் அதுதான் இந்த 7 year. அப்போ அந்த 7 year இப்போ சீக்கிரமாக வர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அடுத்த வருடத்திலிருந்து வர வேண்டும். அப்போ இந்த வருஷம் ஒரு சில சமாதான உடன்படிக்கையிலே நாம் பார்க்க முடியும். அதை நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஒருவேளை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு பீஸ் பிளான் என்று சொல்லி போட்டுக்கொண்டிருக்கிறாங்க. போர்ட் ஆஃப் பீஸ் என்று சொல்லுகிறார்கள். அதில் எல்லா ராஜ்யமும் வாங்குங்கிறாங்க. நமக்கு அதுதானு உறுதியாக தெரியாது, ஆனால் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டும். ஆனால் நிச்சயமாக இந்த வருஷம் அநேக காரியங்கள் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். வில் கிக் ஆஃப் இந்த அப்போ லாஸ்ட் 3.5 year அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3 வருஷம். எப்போ அந்த உடன்படிக்கை நடக்குதோ 7 வருஷம், அதிலிருந்து 3 வருஷம் கழிச்சு ஃபைனல் 3.5 years வரும். இதுதான் வெளிப்படுத்தின விஷயம் அநேக இடத்துல
1260 days, 42 months, 3.5 days என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வெர்ஸ் 26 என்ன சொல்லுதுன்னா, வார் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் த எண்ட். அப்போ முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது என்றது இங்கே சொல்லப்பட்ட, இந்த வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்ட அந்த யுத்தம். அதாவது சகரியா 12:14 சொல்லப்பட்ட யுத்தம், இன்னும் பாபிலோனுடைய அழிவு 18 வருது. இதெல்லாம் இந்த யுத்தத்தின் விளைவாக இந்த வெளிப்படுத்தின 16 கடைசியில் வரக்கூடிய ஒரு இதான் வேர்ல்டு வார் 3 ஆகவும் இருக்கக்கூடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஃபுல் கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷனை குறிக்கிறது. அதுதான் இங்கே தானியேல் 9 கடைசியில் முடிவு பரியந்தம் யுத்தம் நாசம் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எப்படி 2026 இதோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா, 26 AD 483rd இயர், ஓசியா 6:2 என்ன சொல்றாருன்னா, 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை எழுப்புவார். ரொம்ப முக்கியமான தீர்க்கதரிசனங்க அது. ஓசியா 6:2, 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்போ கர்த்தருடைய பார்வையில் 2 நாளுங்கிறது 2000 வருஷம். அப்போ 2000 வருஷங்களுக்கு பின்பு, இயேசுவினுடைய பாடு மரணம் உயிர்த்தலுக்கு பின்பு 2000 வருஷங்களுக்கு கழித்து சரியாக அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். இப்போ இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தது போல நாமும் 2000 வருஷங்களுக்கு பின்பு உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும். இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு 2000 வருஷம் கழிச்சு அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்போ அதை வைக்கும் பொழுது 26 AD அதுதான் 483rd இயர். அதுக்கு அடுத்து 27 AD இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். இப்போ நம்ம 26லேருந்து இப்போ 2000 இயர்ஸ் ஆட் பண்ணால் 2026 AD இருக்கிறோம். 26 ADங்கிறது தான் லாஸ்ட் ஆஃப் 483rd இயர்ஸ். அப்படின்னா டைரக்டாக மேப் பண்ணிங்கன்னா 2027 would be the starting point for the last 7 years. 2027லேருந்து 2033. பட் ஐ குட் பி ராங். அப்படி லிட்ரல் டைரக்டாக வரணும்னா அப்படிதான் இருக்கணும். 2031 இயேசு உயிர்த்தெழுந்து 2000 வருஷத்துக்கு பின்பு 2031 ராப்சர் அண்ட் ரிசரக்ஷன் நடக்கணும். அதற்கு பின்பு 3.5 years. ஏன்னா இந்த மிடில் ஆஃப் த 3.5 years. அப்போ இதெல்லாம் சம்பவிக்குமா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இது உங்களுக்கு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல், தானியேலுடைய 70 வாரங்கள் குறித்த தீர்க்கதரிசனத்தினுடைய முழு புரிந்து கொள்ளுதல், முழு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இந்த வருஷம் எவ்வளோ முக்கியமான ஒரு வருஷம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம ஆக்சுவல் டைம்லைனுக்குள்ளேயே போக போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் நம்ம நெருங்கி வந்துட்டோம். ரொம்பவுமே கிட்டக்க வந்துட்டுருக்குறோம். இப்போ நம்ம பார்க்கலாம், உலகம் முழுவதுமே பல விதங்களில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பல விதங்களில் எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ். ஒரு கோல்டோட ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் 3000, 4000, 5000 ரைஸ் ஆகுது. அதை கூட பார்க்க முடியுது பாருங்கள். இப்போ யோசிச்சு பாருங்கள், உலகம் என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் வாலட்டிலிட்டி அதற்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, உணர முடியுது. இப்பொழுது நாம் ஒருவேளை விழித்து கொள்ளுவோம். இப்பொழுதும் தேவ சமூகத்தில் நம்மையே ஒப்படைப்போம். பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.